ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, குழந்தைக்கு வந்து கொடி சுற்றி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதத்தில் கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு கொடி சுற்றி இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகாதா, குழந்தையை வந்து பாதிக்குமா, இப்படி நிறைய சொல்லுவாங்க. இந்த கொடி சுற்றுறதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதா, தாய் மாமனுக்கு ஆகாது, இப்படிலாம் நிறைய இருக்குது. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து குழந்தைக்கு கொடி சுத்தி இருந்ததுன்னா, நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அத பத்தியும் ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். நார்மலா ஒரு தொப்புள் கொடி வந்து அ வார்டின் ஜெல்ங்கிற ஒரு ஜெலாட்டினால தான் ஃபில் ஆயிருக்கும். குழந்தை வந்து ஒரு நம்மளோட வயித்துல வந்து மூவ்மெண்ட் ஆகும்போதோ, குழந்தை வந்து உதைக்கும் பொழுதோ, நல்லா குழந்தை வந்து கர்ப்பப்பைய சுத்தி வரும்பொழுதோ, குழந்தைக்கு அந்த கொடி சுத்துறது ஏற்படுறது ரொம்பவே இயல்பானது தான். அப்படி சுத்தி இருந்ததுன்னா, அத நியூக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலா இப்படி சுத்தி இருந்ததுன்னா, குழந்தைக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுமான்னா, கண்டிப்பா கிடையாது. ஆனா, நார்மலா இந்த கொடி சுத்துறதுல 3 விதம் இருக்கு. அதாவது ஒரு கொடி சுத்தியிருக்கும். குழந்தைக்கு 2 சுத்தா 2 கொடிகள் சுத்தியிருக்கும். அல்லது மல்டிபிள் கார்டுன்னு சொல்லுவாங்க. 1 அல்லது 2க்கு மேல 3ஓ, 4ஓ, 5ஓ அந்த மாதிரி நெறைய கார்டு வந்து சுத்தியிருக்கும். அதாவது நெறைய கொடி வந்து கழுத்துல வந்து சுத்தியிருக்கும். இத நம்மளுடைய எப்படி நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ல மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். நம்மளால வந்து அ ஒரு ஃபீல் ஆயோ அப்படி எதுவும் பார்க்க முடியாது. இது எந்த மாதத்துல அதிகமா நம்மளுக்கு சொல்லப்படும்னா, 8, 9 இந்த 2 மாதங்கள்ல தான் அதிகமான குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 8வது மாச கடைசியில தான் வந்து குழந்தைக்கு வந்து கொடி சுத்தியிருக்கு. நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி நெறைய பேருக்கு அதே மாரி ஒரு டவுட் இருக்கும். குழந்தைக்கு கொடி சுத்தியிருந்தா நார்மல் டெலிவரி ஆகாதான்னு? கண்டிப்பா நார்மல் டெலிவரி ஆகும். அதனால இது குழந்தைக்கு கொடி சுத்துறதுக்கும், அதுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா இந்த இதுல ஒரு 3 விதம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. இப்போ ஒரு கொடி சுத்தியிருந்தா நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, சிங்கிள் கார்ட் ஆஃப் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லி நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவே குழந்தைக்கு வந்து 2 கொடி சுத்தியிருக்குன்னா, டபுள் கார்ட் ஆஃப் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லி நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவே உங்களுக்கு குழந்தைக்கு வந்து 2 அல்லது 3 மல்டிபிள் கார்ட் ஆஃப் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லிட்டு, இப்படி தான் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி மென்ஷன் பண்ணிட்டாலே குழந்தைக்கு வந்து கொடி சுத்தியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இத நினைச்சு பயப்படணும்னு எதுவுமே கிடையாது. இது ஒரு ரொம்ப இயல்பான ஒண்ணு தான். நெறைய கார்டு சுத்தியிருக்கும்போது தான் குழந்தைக்கு வந்து கழுத்து ரொம்ப இருக்கும்ன்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. குழந்தைக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுதுன்னா, சி செக்ஷன்ங்கிற ஒரு ஆப்ஷனே அந்த நேரத்தில தான் கொண்டு போவாங்க. மத்தபடி 1 கார்டோ, 2 கார்டோ சுத்தி இருந்ததுன்னா, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க தைரியமா இருக்கலாம். உங்களுடைய டாக்டர கன்சல்ட் பண்ணி நார்மல் டெலிவரி அவங்க ட்ரை பண்ண சொன்னாங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இதனால குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனோ எதுவுமே போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா குழந்தை வந்து ரொம்ப ஹெல்தியாவும், ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும். ஒரு குழந்தைக்கு எல்லா நியூட்ரிஷனும் எது வழியா போகும்னா, இந்த தொப்புள் கொடி வழியா தான் போகும். குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து, குழந்தைக்கு தேவையான காற்று, அ குழந்தை சாப்பிட்ட அந்த கழிவுகள் எல்லாமே வந்து இந்த தொப்புள் கொடி தான் ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த தொப்புள் கொடி தான் ஒரு ஒரு குழந்தையோட ஒரு ஆணி வேரோ, ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணுன்னு கூட இத சொல்லலாம். இப்ப என்னென்ன காரணங்களால குழந்தைக்கு கொடி சுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன். ஒரு தொப்புள் கொடி வந்து வார்டின்ஜெல்ங்கிற ஒரு ஜெலாட்டினால தான் நம்மளுக்கு ஃபில் ஆயிருக்குன்ட்டு. இதுதான் ஒரு தொப்புள் கொடிய வந்து ஒரு முடிச்சுக்கள் விடாம இருக்கிறதுக்கோ, சுருக்கங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கோ, இந்த வார்டின் ஜெல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வார்டின் ஜெல்லோட அளவு ரொம்ப கம்மியாகும் பொழுது, நம்மளுக்கு இந்த மாதிரி கொடி சுத்துதல் வந்து ஏற்படுறது ஒரு ரொம்ப இயல்பான ஒண்ணு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, பனிக்கூடத்தோட நீர் வந்து நார்மலா 8 சென்டிமீட்டர்லேருந்து 18 சென்டிமீட்டர் இது ரொம்ப இயல்பான ஒரு இது. அதுவே ஒரு சிலருக்கு 20 சென்டிமீட்டரோ, 21, 22 ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது, பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப அதிகமா இருந்தா, குழந்தைக்கு வந்து கொடி சுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 3வது பார்த்தோம்னா, 1 குழந்தையோ, 2 குழந்தையோ, ஒரு சிலர் 3 குழந்தை கூட கன்சீவா இருப்பாங்க. ட்வின்ஸோ, ட்ரிபிள்ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில குழந்தைக்கு கொடி சுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை அதாவது தொப்புள் கொடியோட நீளம் வந்து நார்மலா வந்து ஒரு நீளத்த விட கொஞ்சம் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது,
அது குழந்தைக்கு வந்து கொடி சுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுடைய அந்த அ மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது கூட, குழந்தைக்கு வந்து கொடி சுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப குழந்தைக்கு கொடி சுத்திருச்சுன்னா, என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படும்னு பார்த்தோம்னா, அந்த மூச்சு திணறல்னு சொல்லுவாங்க. அது வந்து லாஸ்ட் இது வந்து டாக்டரே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ, அதனால தான் சி செக்ஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு போவாங்க. குழந்தையோட இதய துடிப்பு ரொம்ப கம்மியாகும். குழந்தைக்கு வந்து அந்த மூச்சு திணறல் வந்து ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஸோ, இத வந்து நம்ம பயந்துக்கணும்னு கிடையாது. இது வந்து நெறைய அதுவும் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் இந்த மாதிரிலாம் வந்து ஏற்படும். ஸோ, உங்களுக்கு குழந்தைக்கு வந்து கொடி சுத்தியிருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க பயப்படணும்னு அவசியமும் கிடையாது. உங்களுடைய டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. அதுவே ரொம்பவே நல்லது. நீங்க இத நெனச்சு பயந்துட்டு இருக்கணும்னு எதுவுமே கிடையாது. நெறைய பெண்களுக்கு இந்த மாதிரி அ குழந்தைக்கு கொடி சுத்தி நார்மல் டெலிவரி ஆயிருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நெறைய பேருக்கு ஆயிருக்கு. நீங்களும் ரொம்ப பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா நார்மல் டெலிவரி ஆகும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.